காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறேன். அங்கே ஓரங்க எப்படி மழை இது யானை ஒன்று போல அது கேட்கலாம். ஒரு இடத்தையும் உருவாக்கியிருக்கு. கண்ணாடி எல்லாமே உடஞ்சி வந்துருக்கு. நான் கண்ணாடி ஏற்றிட்டேன். ஒரே ஹஸ்பண்டாக தான் இருக்கு. பாருங்க லாரி எல்லாம் எத்தனையோ எடுத்துட்டு போகுது. தேங்காய்கள் சாரி எல்லாம் என்ன பழகம் ஏதாச்சும் பண்ணிட்டு சாக்லேட் வேணா வாங்கி போட மிட்டாய் எடுத்துக்கிச்சு. நீ அப்பா வாங்கிட்டு வரீங்க கலர் மிட்டாய் அப்படியே போடும் போலா தானுங்க அது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. அங்கே இருக்க அந்த மலையும் தெரியுது பாருங்க. இந்த லாரிங்களும் ஒரே இருக்கு. நம்ம ஏறக்கு மேலே இந்த 2 லாரி தாண்டிட்டோம்னா போயிருக்கலாம். பஸ் எல்லாம் போய் கிராஷ் ஆகுது. இங்கே தான் முதல்ல நம்ம 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இல்லைப்பா இங்கெல்லாம் நான் வரல. ஊட்டிக்கு தான் வந்தோமா. அங்கே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் தெரியும். இந்த போர்டு அங்கே பார்த்தீங்கன்னா விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஹலோ வணக்கம் வணக்கம். இந்த இடம் ஃபுல்லாக லாரிகள் தான் இருக்குது. அங்கே மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க லாரி தெரியுது. பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வாவ் இந்த லாரிக்கு வேற கூட கலவதுக்கிட்டே இருக்கு. வாவ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே மிஸ் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ரோடு சின்ன ரோடு தான்.
தெரியுதா மேலே இங்கே ஓடிட்டு இருக்கு வண்டி குத்து குத்துலாம் தான் போகும் கொஞ்சம் தூரம். அந்த அண்ணன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவனா அங்கே வர முன்னால் தான் போயிட்டு இருக்கான். இந்த லாரிக்கு முன்னால் தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லாரி ஓவர்டேக் பண்ணுது. ரெண்டு லாரி ஓவர்டேக் பண்ணுது. அடிக்க முடியாது கொஞ்சம் ரோட்டில். அடிக்க முடியாது சார். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குளிய இறங்கி இறங்கி போல இந்த கல்லெல்லாம் வச்சு அடிச்சு வச்சுருக்கீங்க. இது லைனாக லாரிக்கு தான்டா வருது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மிஸ் அவனே டர்வுட் நாற்று தாங்க முடியல. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மதியானம் வந்துட்டு பார்த்து இன்னைக்கு மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கு போவோம். அப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம். ஒரே லாரிகளாக தான் இருக்கு. என்னன்னா எங்களுக்கு இப்போ முன்னாடி கட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. சத்தியம் போயிடுச்சா? நீங்கள் இப்போ பார்க்குறது ஃப்ரண்ட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்னு உங்களுக்கே தெரியும். ஹலோ நண்பா, ஐ எம் வெரி சாரி. ஏன் திரும்பவும் சாரி கேட்குறேன்னா, நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட் பண்ணிட்டேன் வீடியோவை, அதனால தான் சாரி கேட்டேன். ஓகே, 27க்கு 10 தான் வந்திருக்கோம்னா 17 ஓனர் நம்பர் 27க்கு 10. வண்டிக்காரன் தான். அந்த வண்டிக்கு ஒரு பெரிய டார்ச்சர் கொடுக்க ஆரணம் போட்டுட்டு இந்த முன்னாடி போகிற டெம்போ டிரைவர் அதைத்தான் சொல்கிறான். அவன் தான் அங்கே இங்கே நான் தேடி போகிறான். பின்னாடி போகக்கூடாது, சத்தியம் போயிடுச்சு. ஆடி வந்துச்சு. எப்பயுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து குரங்குங்க நிறையா இருக்கும், ஆனால் ஒரு குரங்கையும் காணும். குரங்கு ஒன்றையும் காணும், ஆனால் எலி சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த எலி என்னதுன்ட்டு நான் உங்களுக்கு நான் ஜூவில் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் பார்த்து எங்கள் அப்பா ஸ்பீடாக போகிறாரு. யானை வர்றதுக்கு வழியெல்லாம் போட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோடு யானையே ரோடு போட்டுக்குது. நாங்களும் ஓட்டுவோம்ல ஹில்ஸு. எங்கள் அம்மா எப்பயுமே சாமி பக்தி உள்ளவங்க, அதனாலேயே சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையெல்லாம் சிக்கன் சாப்பிடாம இருப்பாங்க. எப்படி என் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துட்டான். இவனை பார்த்துக்கோங்க, இவன் தான் என் தம்பி. நான் அப்படியே ஒரு ஏறி சொல்லி பண்ணல, அதுவும் இவன் தான்.
நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஃபுல்லாக இங்கே பாருங்க லாரிக்காரன் மறைச்சிட்டான். இப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த பிள்ளைக்கு நினச்சி ஏன்னா கீழே விட்டு இப்படி பக்கத்தில் இருக்குன்னா நாங்களே நேரம் இங்கே பார்த்தீங்களா யானை இருக்கு வழி போட்டிருக்கு. இங்கே வழி போட்டுருக்கு. அது காலாலேயே ரோட போடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதுக்கு இப்படி கல்லை வச்சுருக்காங்கன்னா அது ஊர் இது வளர்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைஸ் மாதிரி தான் வரும் காடு. கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம இப்படி தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ரைட் பண்ணுங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசுறது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க தான் நடுவில் வந்து ஹலோ கமலேஷ். ஹலோ கமலேஷ் டிரைவிங்கில் இருக்கேன். இது கூப்பிட்றேன் உங்களை. நான் ரொம்ப நேரமாக இதுவே கட்டிகிட்டு இருக்கேன் போல். மரம் செடி கொடி தேவையே கட்டுறோம் போல். மரம் செடி கொடி அதான் மூடி எடுத்து அங்கே பார்த்து ரசிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு கூட காணோம். நானும் அதுக்கு தான் பார்த்துட்டு வரேன். ஒரு துளியை கூட விலங்குகளை காணோம். பேனட் போட்டுக்கலாமா? வேண்டாம் போகலாம். ஏன் அது பிரச்சனையா? ஸ்மெல்லாம் வெளியில் தெரியாமல் எந்த ஸ்மெல்லு? கருகிற ஸ்மெல் வருது. கருகிற ஸ்மெல். ஆமாம், அதுக்கு பேரண்ட்டுக்கு ஸ்மெல் வரும்போது அப்புறம் ஓப்பன் ஒரே வெயில் அடிக்குது. அதனால தான் உங்களுக்கும் கிளார் அடிக்குது. அக்கா வந்துக்கிட்டா அக்கா வந்துக்கிட்டா கபடி நீ வேலை பாருங்க. ஜூஸ் கொடுங்க. ஆறுநடிங்கன்னு சொன்னோம். வா. வீடியோ யாருக்கும் பிடிக்கலன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அதுதான் நமக்கு மெயினானது. லைக் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோக்கு யாருமே பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போடுற வீடியோலாம் வியூஸே போக மாட்டேங்குது. தயவு செஞ்சு பாருங்க ப்ளீஸ். பண்ணாதீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜூக்கு போயிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாத்து படுத்துட்டு இருக்குது. தூங்கிட்டு இருக்கு ரெண்டுமே தூங்கிட்டு இருக்கு. இங்கே நெருப்பு கோழி இருக்குன்னு நான் அப்படியே என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். இங்கே வாத்து ரெண்டு தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இங்கே அதே தான் இருக்குது. நெருப்பு கோழி தான் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஒரிஜினல் நெருப்பு கோழி தான் இங்கே இருக்கு. பாரு, அதோட கழுத்து அது என்னது அப்படி தொங்கிட்டு நிற்கிது அவ்வளோ தூரம். நெருப்பு கோழி தான் இங்கே இருக்குது. என்ன அது ஒன்றுமே நம்ம நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது. அணில் அங்கே இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னமோ இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கழுகு இருக்குது. அங்கே கருடர். உங்களுக்கு நடந்துட்டு வரலாம். என்னம்மா அங்கே கருடர் இருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளி. இங்கே வெள்ளை கலரில் என்னமோ கோழி படுத்துட்டு இருக்கு. இங்கே என்னமோ படுத்துட்டு இருக்கு. அங்கே வாத்து ஒன்று இருக்கு. வாத்தோ ஆசிஜோ. அங்கே ஒரு வான் கோழி குட்டி இருக்கு. இதுக்கு பேர் கோல்டன் ஃபிஷ். இங்கே பார்த்துக்கோங்க. மேலே 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 கலர் பாரு எவ்வளோ அழகாக இருக்கு. கோல்டன் ஷெல். இங்கே இருக்கு. பாருங்க
இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிளி இருக்கு. சண்டை போட்டு இங்கே 2 இங்கே 2 இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கிளிங்க பெருசாக கிளி இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு வீடியோ தெரியாது நினைக்கிறேன். நல்லா நல்லா அந்த கடைசி இப்படி இப்படி வந்து அந்த சைடு சிம்பான்சி நிமிஷம் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய இப்போ நம்மளுடைய இதில் மெயின் பிக்சர் டைகரை பார்க்க போகிறோம். டைகர் இப்போ எங்கே இருக்குன்னா புலி அங்கே இருக்குது. நம்ம போய் டைகரை பார்ப்போம் வாங்க. சிங்கம் புலி சிறுத்தையெல்லாம் இருக்குமாமா. போயிட்டு டைகரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரைட் வாங்கோ. இது எங்கள் அப்பா, பக்கத்தில் வர்றது என் தம்பி. டைகர் எங்கே இருக்கு? டைகர் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒயிட் டைகர் அங்க இருக்கு. செல்போன் உள்ள போட்டது இங்க இருக்காது, இங்க முடியுது. அங்க இருக்கு பாரு, அங்க இதுல படுத்துட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு போ. பாத்தியா? படுத்துட்டு இருக்கு. அந்த சைடு போய் சுத்தி போய் பார்க்கலாம். இரு போலாம். செல்போன் உள்ள விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. நல்லா கையை வெளியில வச்சுனா வந்து பவனு பிடிச்சிரும். உள்ள வெளியில தான் வைக்கணும், புரிஞ்சுதா? கையோட பிடிச்சிட்டு போயிடும். வா அந்த சைடு போய் நின்று பார்க்கலாம். அங்க இருக்கு. அந்த சைடு போய் நின்று பார்க்கலாம்டா. டேய் நாம போயிட்டு சிறுத்தையை பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். இங்கிருந்து பார்த்தா டைகர் தெரியுதா? இப்போ நம்ம சிறுத்தையை பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தா டைகர் தெரியல. நம்ம சிறுத்தையை பார்க்க வந்தாச்சு. சிறுத்தையை அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கட்டும். டைகர் தூங்கிக்கிட்டே இருக்கு. டைகர் உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சிருக்காது. ஐ எம் வெரி சாரி. டைகர் உங்களுக்கு அங்கே இருக்கு பாருங்க, அங்கே படுத்துட்டு இருக்கு சிறுத்தை. அங்கே கண்ணாடி கிட்ட இதுவும் தூங்கிட்டு தான் இருக்கு. சிறுத்தையும் அங்க இருக்கறி படுத்துட்டு போ. ஜன்னல்ல படுத்துருக்கறி. நீங்க சிறுத்தையை பார்த்துருப்பீங்க. நீங்க ஜன்னல் மேல படுத்துட்டு வாழை நம்ம ஜூக்கு வந்திருக்கோம்னு சொன்னோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பறவை இருக்குது. அது என்னன்னு தெரில. இப்போ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை மயில் தெரியும். வெள்ளை மயில் இருக்குல்ல. ஆமாம், நான் உங்களுக்கு அப்புறம் வெள்ளைய ஃபுல்லாக வெள்ளை கலர் இருக்கு. இங்கே புலி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புலி இருக்கு. தலையை தூக்கிட்டு புலி அங்கே இருக்கு. அந்த சைடு அங்கே புலி இருக்கு. வரப்போகுது. எந்திரிச்சு வரப்போகுது. புலி இங்கே இருக்கு. அதுக்கு பின்னாடி படுத்து கிடக்கு. புலி அங்கதான் ஒண்ணு இருக்கு. வெள்ளை புலி இங்கதான் இருக்கு. நடக்கும் போது நான் பார்க்கிறேன். அந்த புலி எஞ்சி நடக்குது. அந்த புலி எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா? அந்த புலி எஞ்சி நடக்குது. ஆனா ஓட மாட்டேங்குது. தூங்க எஞ்சி இப்பதான் கஷ்டப்பட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரே ஒரு புலி தான் இருக்கு. அதோட
வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. அதோட வயிறு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கு. நார்மல் புலி மாதிரி தான் மித்தது இருக்கு. ஓகே, புலி படுத்துட்டு இருக்கு. ஒன்னே ஒரு புலி படுத்துட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரே ஒரு புலி தான் இருக்கு. இல்லை அது வயிறுங்க. நண்பா, அங்கே சிங்கம் பார்த்துருக்கீங்க நீங்கள். நீங்கள் எங்கள் சிங்கத்தை பார்த்துருக்கீங்க. கட் பண்ணி எடுக்கணும்னு கவனிச்சுக்காதீங்க. சிங்கம் திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. போது வருது. அதே வாக்கிங் பண்ணுதாட்டு இருக்கப்பா. அங்கே போகுது, இங்கே வருது. அவ்வளோதான். அங்கே போகுது, இங்கே வருது. அங்கே போகுது, இங்கே வருது. அங்கே போகுது, இங்கே வருது. அதே தான் வேலையை வச்சுட்டு எல்லாமே சுற்றுதுங்க. ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கு. மீதி எதுவுமே அதுகளுக்கு இத்தினோண்டு இடம் தான். அது என்ன பண்ணும்? என்னங்க இது பாஞ்சு வராதா? அங்கே நீங்கள் சிங்கத்தை பார்த்துருக்கலாம். அது வாக்கிங்கே போயிடுது. அங்கே ஒழுங்காக பார்த்துருக்க முடியாது, இங்கே ஒழுங்காக இருக்குது. அங்கே பாறைக்கிட்ட அந்த முடி சிங்கம் படுத்துட்டு இருக்கு, பெருசு. அங்கே படுத்துட்டே இருக்கு. அதனால இந்த சிங்கம் இங்கே வாக்கிங் போயிட்டே இருக்கு. அந்த சிங்கம் அங்கே படுத்துட்டு தெரியுதுல்லண்ணா. ஏன் இந்த சிங்கம் இங்கே சுற்றுதுன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஏன்னா அந்த சிங்கத்தை கூட போட்டி வந்துரு. அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்கு. இங்கே வந்து குரங்கு இருக்கு. அப்படி ஓடுது. ஒன்று இருக்கு. அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா கொரில்லா, சிம்பான்சி இருக்கு. கொரில்லா இங்கே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கரடி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அங்க 2 கரடி. அங்க குட்டி. இங்க ஒரு கரடி, அங்க ஒரு கரடி, அங்க ஒரு கரடி. மொத்தம் 4 கரடி. அங்க பாத்துக்கோங்க நரி இருக்கு. ஒரே ஒரு நரி தான் இருக்கு. ரொம்ப நரி நான் ஒன்று தான் இருக்குன்னேன். மேலேருந்து ஒன்று நடந்து வருது. இங்கே கீழே நிறைய இருக்கு. கீழே நிறைய இருக்கு. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே சோம்பேறியா இருக்கு நண்பா. ஹைனா இங்க ஓடுது பாருங்க. வெள்ளை கலரு ஹைனா. ஹைனா ஓடி போச்சு. அங்க ஹைனா இருக்கு பார்த்துக்கோங்க. சிறுத்தை இப்போதான் படுத்துட்டு இருக்கு. இது 2வது சிறுத்தை. அது லெப்பேடு, இது வேற. அது தூங்கிட்டு இருக்கு, இதுவும் தூங்குது. என்னமோ மாதிரி இருக்குது. கொரில்லா நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து காட்டுறேன். இங்க ஒரே இதுவா இருக்கு, செடி கொடிகள். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பான்சி உட்காந்துருக்கும். இங்க அந்த கொரில்லா பார்த்துக்கோங்க. இங்க உட்காந்துருக்கு, நல்லாவே சாஞ்சு உட்காந்துருக்கு. அது இங்க நான் ஒளிஞ்சுக்கிட்டு அங்க வருது பாருங்க, நடந்து போகுது. அங்க நின்னுக்குச்சு. அங்க ஒண்ணு கதவு கிட்ட இருக்கு. அங்க ஒண்ணு கதவு கிட்ட இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதுங்களுக்கு பசிக்கும்ல. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரைனோ இருக்கு. அதுல 2 இருக்கு. அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இங்க பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசுக்கு 2 இருக்கு. சொன்ன மாதிரியே ஒன்று சாப்பிடுது, இன்னொன்று சாப்பிடுது, இன்னொன்று சும்மா நிற்கிது. வருது வருது அவ்வளோ இருக்கு, நடக்குது. இங்கே யானை தந்தம், நிறைய யானை தந்தங்கள் இருக்கு. எல்லாமே இன்ச்சு இன்ச்சு நகருது. எனக்கு கடுப்பாகுது. பின்னாடி பார்த்துக்கோங்க, என் தம்பி வந்துட்டு இருக்கான். அவனை இப்போ காட்ட முடியாது.
அந்த காலத்து சாமி. யானைத்தண்டம் விநாயகர் பக்கத்தில் 3 யானைத்தண்டுகள் இருக்கு. ஹலோ நண்பா, நம்ம வந்துட்டு பேலஸ் காலையில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோம், மசனகுடி போயிட்டுருக்கோம். அந்த வழியில் காட்டுக்குள்ளே போயிருக்கோம். போகிற வழியில் தான் புலிகினி வருதுன்னு பார்ப்போம். நேற்று ஃபோட்டோ வீடியோ வெள்ளம் புலி பார்த்துருப்பீங்க. நேற்று வீடியோ கொஞ்சம் ஜூக்கில் இருந்ததுனால கட் பண்ணி போட வேண்டியதாயிடுச்சு. ஐம் சாரி. ஜூ முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சி விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா ஜூ இன்னும் முடியலை. மான் பார்த்துக்கோங்க, மான், புள்ளிமான். என்ட்ரி ஆகும்போது நம்ம புள்ளிமானை பார்த்தாச்சு. புள்ளிமான் இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறோம். அது என் தம்பியோட ப்ராப்பர்ட்டி. இப்போ கூட புலிமான ரெண்டாவது புலிமான நான் தான் பார்த்து சொன்னேன். என் தம்பி பார்க்காம விட்டுட்டான்.
அந்த ஜூவை சுற்றி நாங்கள் அந்த ஜூவுக்கு நாங்கள் உள்ளே போனது காலையில் மதியானம் 1 மணி, வெளில வந்து 4 மணி. மொத்தம் 3 மணி நேரம் அந்த ஜூவை சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள் நேற்று. மானு குரங்கு தான் பார்த்துருக்கோம். யாருமே இந்த பக்கம் பார்க்கலப்பா. பார்ப்போம். அதான் பைனாக்குலர் ஒன்று வாங்கிக்கலாம்னு. இங்கே பாருங்க மான் ரோட்டில். இங்கே பாருங்க அங்கே ஒரு மான் இருக்கு. அப்போ நான் சிக்கன் பண்ணனால ஓடிட்டு இங்கே ஒரு மான், அங்கே ஒரு மான். கவரேஜ் பார்த்துக்கோங்க, மானை பார்த்துக்கோங்க. பார்ப்போம் பண்ணி போயிடும். எல்லோரும் வீடியோவில் போடுறீங்க. அங்கே ஒரு மான் 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 அங்கே இருக்கு. கூட்டு கொண்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துருக்கு மக்களே.
நிறைய நிக்குது. உங்களுக்கு நான் கொஞ்சம் கிட்டையே வைக்கிற மானி ரொம்ப யானை நிக்கிறானே. அதுவா எல்லாமே புள்ளிமா தான் இருக்கு. நம்ம வந்து பார்த்ததுல இருந்து அதுக்குமே ட்ரெயின் பண்ணுவாங்கடா. காட்டு யானை சில டைம்ஸ் உள்ள பூந்துரும்ல, அது சண்டை போடுறதுக்கு வச்சிருப்பாங்க. எதையுமே காணோம். தண்ணி இருக்க ஏரியா பக்கம் நம்ம போனோம்னாலே பார்க்கலாம். எல்லாமே இங்கெல்லாம் தண்ணியாக தான் இருக்கு. இல்லடா, அது கும்கி யானைனா அது தனியாக எடுத்து வளர்த்துவாங்க குட்டிக்கு. அது பக்கால தான் மனசு நிற்கிறாங்க. எல்லா பக்கமும் மனசு நான் உங்களுக்கு அப்படியே இப்போ பண்ணுறது என் தம்பி தான் எப்பயுமே பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் வீடியோ எடுக்கும் போதும். ஏன்னா நான் அவனுக்காக நான் அவங்க வீட்டை மனசு எடுக்கிறேன். காட்டுக்குள்ளே என்ட்ரி போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கச்சேரி தளபதி கச்சேரி கிருத்திகை பாருங்கப்பா. மானு 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 அங்கே கருப்பு கலரு கருப்பு கலர்ல என்னமோ இருக்கு. ஆமாப்பாங்க உக்காந்துருக்கு. நம்ம என்ட்ரி கிட்ட வந்தாச்சுடா. கருப்பு கலர் பாரு தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் செடிக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்குப்பா. அது அந்த பக்கம் செடிக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இல்ல இல்ல மான் கருப்பு கலர்ல இருக்குமாப்பா. நல்ல டார்க் கருப்புப்பா. ஆ மானுகள் மானு பார்த்துருப்பீங்க. மான் நாக்
பாருங்க மானுங்க, கியூட்டு கொம்புகள். மயில், குட்டி குட்டி மயில், குட்டி மயில் அங்க மயில் குட்டி சொல்லிக்குது. ஜொலிக்குது அண்ணன் ஜொலிக்குது. நம்ம ரூமை கிட்ட நெருங்கிட்டோம். ரூம் கிட்ட நெருங்கிட்டே இருக்கோம். ரூமுக்கு போகிற வழி ஃபுல்லாக குண்டு குழியுமா இருக்கு. அண்ணன் ஜொலிக்குது என்னத்துக்கு போடுறான்னு தங்கபதி பிளாஸ்ட் கச்சேரி கணபதி கச்சேரி பள்ளம் படத்துக்கு கச்சேரி கச்சேரி தளம் தெரிக்குது அப்பா. இதுதான் ரூம். இந்த டவர் தான் சொன்னீங்க. இந்த டவர்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ள வந்தாச்சு, ரூமுக்குள்ள வந்தாச்சு. நான் ரூமுக்குள்ள போயிருக்கேன். இந்த பார்த்தோம் பார்த்துக்கோங்க, யானை 2 நிற்கிது. குட்டி இருக்கு. இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் 2 யானை, இந்த பக்கம் ஒரு யானை. இது என் தம்பி ப்ராப்பர்ட்டி. இந்த சைடு மானுங்க, குரங்கு பாருங்க உள்ள புதுருக்கு. வழிப்பறி செய்யுதுங்க, வழிப்பறி. இந்தா நிற்கிது பாருங்க லைனா. ஒவ்வொரு பக்கமும் ஒரு குரங்கு இருக்கு. ரோட்டில் வந்துருக்கு, வண்டியில் அடிபட்டு அது காட்டில் நிறைய இருக்குது. அந்த ரோட்டில் அடிபட்டு ரோட்டில் வீட்டாக கருப்பு சிறுத்தை இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் பிளாக் பண்ணுறது இன்னைக்கு தான் விஷயம். வாவ், அப்புறம் நம்மளுக்கு அந்த ஜூவில் வைக்க மாட்டாங்க. ஒத்த துளி பிளாக் பேண்ட்ஸை கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. காட்டெருமை, யானைகள் தண்ணி குடிக்க வரும் போட்டிருக்காங்க. ஆனால் காட்டெருமை ஒன்றுத்திங்க.
குழந்தைக்கு அது தருவாங்களாமாப்பா. நம்மள பரம்பரை வளர்க்கணும். அவங்க அண்ணா கொடுத்தாங்கம்மா, அவங்க அண்ணன் வேணாட்டாங்க. அதனால தேவதான் குட்டி எடுத்துட்டு வந்தபோது அதை யார் கண்ணுக்கும் காட்ட மாட்டாங்க சுத்தி. பெருசானதுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க. ஆனால் கண்ணுக்கு காட்ட மாட்டாங்களா யாருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஜுராஃபி குட்டி போட்டால் கூட அதை காட்ட மாட்டாங்க கண்ணில். ஏன்னு கேட்குறேன். ஏன்னா அப்படி பெரிய மிருகங்களே ஸ்ட்ரெச் ஆகுது நம்ம பார்க்கறதுனால. குட்டிங்க அது இதானே முதுமலை. First left. யானை
காட்டு நரி ப்ரௌன் கலர். ஒரு யானை சவாரி போக யானை சவாரி போக இங்க போனது சஃபாரி போயிருந்த போதுப்பா. இதுக்கு சத்தியமாமாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்த போது ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி கட்டி போட்டிருந்தாங்கல்ல அது. அப்பா யானைக்கு மதம் பிடிச்சிருக்கப்ப பாகன் கூட கிட்ட போக மாட்டானா? யானைக்கு மதம் பிடிச்சிருக்கா. அங்கே ஒரு எவ்வளோ பெரிய தனத்தோட யானை இருக்குது. எங்க அந்த மாதிரி மரத்தை கிட்ட போட்டேன். தந்தை மட்டும் தெரியுதா? மரத்தை அங்க தெரியுது. செத்துருச்சுப்பா. எங்கடா சாகுங்க? மரத்தை முட்டிட்டு நிற்கிது சாகுதுங்கிற. இப்போ இல்லைப்பா யானைங்க இப்படிதான்ப்பா இருக்கும். சின்ன யானை பக்கத்தால் இருந்துச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்கு. அதுதான் எப்படி மரத்து ஒரு கொம்பு மட்டும் தெரியுது. யானை நகருப்பா செத்து போச்சான். இல்லை இல்லை அது யானை இருக்கு. எவ்வளோ பெரிய தந்தம். இல்லை இல்லை அப்படியே தான் இருக்கு அதுக்கு. இல்லை இல்லை இந்த யானை பார்த்துக்கோங்க. ஒரே பனிமூட்டமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கு. கேமரா லொக்கேஷன் காட்டிட்டேன். இந்த மாதிரி வேனில் தானே இப்போ நம்ம போனோம். அது மஞ்சள் கலர்ல இருந்துச்சு இந்த மாதிரி வேன் தான்டா. மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. ஃபாரஸ்ட் வேனில் தான் கூப்பிட்டு போவாங்க. யானை திடீர்னு இந்த வீட்டுக்கு ஏன்பா அப்பா 6 மணிக்குமா சஃபாரி நோவா? ஏன்பா ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஒளி வந்திருக்கும் 5:30 ஏதாச்சு. அப்பா அந்த தெரியுது, தெரியுது. வந்திருக்குப்பா. அந்த யானை நகர்ந்து வந்திருக்குப்பா நடந்து. இங்கே பாருங்க இந்த வழியா கதவுக்கிட்ட. அங்க இருக்கு. இருங்க இங்க ஒரே டிராஃபிக் இருக்கு. அப்புறம் டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு சஃபாரி இடத்த. மான் உட்காந்து ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கு.
மேலையெல்லாம் பார்த்துக்கோங்க, மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கோம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆமாம், பிளாக் பேண்டருக்கு நிறைய தடவை போர்டு போடுறானுங்க. ஆனால் பிளாக் பேந்தரு அப்புறம் சிறுத்தை அதெல்லாம் மரத்து மேலே தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, மரத்து மேலே. சைஸன்னு பார்த்தாச்சு. அது இறைய இருந்துச்சுன்னா மட்டும் ஏறி போய் பிடிச்சிட்டு கீழே வந்துடும்.
நிற்கிறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே நிற்கிறாங்க, லைனாக வர காருங்க எல்லாமே. அங்கே நம்ம பார்த்தோம்ல இப்போ. நண்பா பார்க்காம வந்துட்டோம். ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. சிறுத்தையை பார்த்து ஃபோட்டோ தூக்குறோம், வீடியோ எடுக்கிறோம். இல்லை நல்லா நைட் நேரத்தில் நம்ம லைட் அடிச்சுட்டு கிளம்புறோம். சத்தியமாம்மா கார் தூக்கிட்டு வந்துடலாம்ப்பா. அந்த காரில் தான் மேலே ஓப்பன் பண்ணுறது இருக்குல்ல புதுசு. இல்லை அந்த காரை தூக்கிட்டு வந்துடலாம் ரைட்டு போகிறதுக்கு. அது ஓப்பன் பண்ணி மேலேருந்து லைட் அடிக்கிறோம். நாங்கள் பார்த்துடலாம் சிறுத்தை இருக்கான்ட்டு. கரடி ஒருவேளை கிராஸ் ஆகிறது கரடியாக இருக்குமா? சத்தியமாமா இந்த காரில் போகும்போது தானே. நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக போகிறோம் அவங்கள. முன்னாடி போகிறது எந்த கார்ப்பா? நம்ம காரா? இங்கே பார்த்துக்கோங்க போர்லாலி. போலாம் சின்ன செடி தான் வாசி, போலாம் சின்ன செடி தான். போங்க சின்ன கட்டை தான். போர்லாலி வேணாப்பா விட்டுருங்க. அப்போ நீங்கள் நிறுத்திடுங்கப்பா டீ குடிக்கிறதுக்கு. அப்போ என்னமோ ஓட்டை போட்டிருக்குப்பா அங்கங்கே மண்ணில். ஆ பெருசாக ஓட்டையை போட்டு வச்சுருக்குதுங்கப்பா, ஒரு சிறுத்தை படுக்கிற அளவுக்கு. அது என்னதான் இருக்கும்? இந்த இங்கே பாருங்க அவ்வளோ பெருசுக்குன்ட்டு பெருசு பெருசாக ஓட்டையை போட்டிருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாரு. நீங்கள் வா. கீழே இந்த மண்ணில் பார்த்துட்டோம், மேடு மாதிரி இருக்கிற மண்ணுங்க.
முயலா இருக்கும்டா. அங்கே பார்த்தியா? முயலா இருக்கும்டா. சரி போ 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 அங்கே அப்ப இந்த காட்டுக்குள்ள முயல் இருக்கா? கா அப்பனா அது முயல தான்டா தொலைவி வச்சிருக்கோம். அது சிறுத்து போற அளவுக்கு இருக்கு. இல்லை நான் அப்போ பார்த்தது சிறுத்தை போகிற அளவுக்கு இருந்துச்சு. பெரிய ஜிராஃபிலாம் இது கப்பலில் தானப்பா கொண்டு வருவாங்க. ட்ரெயினில் கொண்டு வர முடியல. சைலண்ட்டாக வரலாம் மக்களே. வயலுக்குள்ளே பூந்துன்னு தான் சொன்னாங்க. அது கண்ணு வைக்கிற நேரத்தில் எங்கே ஓடுமோ தெரியாது. புளியும் இருக்கா? புளி போட்டால் மட்டும்தான் இருக்கு.
ரெண்டுமே புலி சிறுத்தை ரெண்டுமே உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? குரங்கு குரங்கு மனித குரங்கு மனித குரங்கு. மானு 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 புள்ளி மானுங்க. மானு தான் இருக்கு அங்க இருக்கு செடிக்குள்ள இருக்கு. வீடியோ கேமரா தெரியுமான்னு தெரில. ஆமாம் கொச கொசன்னு நிற்கிறாங்க. கிருத்தி அப்போ எங்கேயா அங்கே என்ன இருக்குல்ல அப்போ அவங்க இல்லை எதுக்கும் நிற்கிறாங்க. டிராஃபிக் இல்லை எதுக்கும் நிற்கிறாங்க. மானுங்க நிறையா மானு இருக்கு. அங்கே பாருங்க இன்னும் குச்சியா இது பாம்பா? அது குச்சியா பாம்பா? இங்கே இருக்குது பாருங்க. பாம்பு மாதிரியே இருக்குல்ல தூரத்தில் வந்து பார்த்தா. மானு 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 மயிலு மானு ஒன்றா இருக்கு. வந்தது புலியா மானா? புள்ளிமான் புலிக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம புலிமான் இருக்கிற இடத்துல புலி இருக்கும். புலி சிறுத்தையை பார்த்தாங்கன்னா சடன் பிரேக் அடிச்சிருங்க. பம்மாது 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 ஏத்துங்க. கிருத்தி உன்னோட லைட்டை ஏற்று மேலே. ஆமாம் அங்கே மேட்டு மேலே நிறைய மானுங்க இருக்குது. இப்போ செக் போஸ்ட் இருக்கு. நான் நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். செக் போஸ்ட்
இங்கே ஒரு யானை 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 குட்டி யானை நிறைய இருக்கு. யானைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. குட்டி யானைங்களாம் இருக்குது. 2 குட்டி யானை 3 பெரிய யானை பாதுகாப்புக்கு. 5 இதோட தந்தத்தில் யாரும் வெட்டி எடுத்துட்டாங்க. யானைகளோட தந்தத்தை யாரோ வெட்டி எடுத்துட்டாங்க. காட்டுக்கு வைக்கிறதெல்லாம் வெட்ட முடியாது, இன்னும் வளரல. இங்கே நிற்கிது. வெளியே சின்ன வீடியோ எடுத்துட்டா கை வெளியே நீட்டக்கூடாது. நிறுத்து நிறுத்து இருந்தாலும் வெளியில் கை வச்சு எடு தலைவிடாது. எத்தனை யானை கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 யானைக்கா. போலாமா? இது கூட்டமாக யானைகள் இருக்கிறதுனால நம்மளை அட்டாக் பண்ணாது. இருக்கு. 5 யானைகள் தான் இருக்கு. எல்லாம் தலையை அங்கே மானுங்க. நாங்கள் நேற்றுக்கு காலையில் வரும்போது ஒன்றுத்தையும் காணோம். இப்போ போகும்போது பார்த்துக்கோங்க. ஏன் நேற்று காலையில் வரும்போது நாங்கள் மானை கூட பார்க்கல. எங்கள் அப்பா தங்கின ரூமுக்கிட்டே யானை வந்திருக்கு. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோம். சவுத் இந்தியா சிறுத்தைன்னு என்னமோ வச்சுருந்தாங்க. ஆப்பிரிக்கா சிறுத்தை 3 விதமாக வச்சுருந்தாங்கப்பா.
அங்கே ஒரு குட்டியாக நினைக்குது. இருங்க நான் உங்களுக்கு ஏன்னு தெரியல. மான்கள் தெரியுதா? மரம் தான் தெரியுது. இதில் வீடியோவில் மரம் தான் தெரியுது.